எட்டி. வெதர் பயங்கரமா இருக்கு. வாங்க நம்ம போலாம். மால்கா சிகரத்துக்கு போலாம். அதுவும் இப்பவே. அங்க இப்ப போறது பாதுகாப்பு இல்ல. என்னுடைய சேட்டலைட் வெதர் ரிப்போர்ட்ல இன்னைக்கு மலை ஏறுறது கரெக்ட்னு சொல்லியிருக்கு. ஷெர்பா, வா நம்ம போலாம். அவர் தான் சொல்றாரு இல்ல, அங்க போறது பாதுகாப்பு இல்லைன்னு. ஏன்? வெதர் தான் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இரு, எட்டி வந்து தாக்கோங்கிறதுனால அவர் அப்படி வந்து சொல்றாரா? எட்டின்னு அங்க ஒரு விஷயம் கூட இல்ல. அந்த பேரை சொல்லாத சொல்லாத. என்னால இத நம்பவே முடியல. மலைச்சரிவு, வெதர் இவ்வளவு வேகமா மாறிடுச்சு. அவன் இங்கதான் இருக்கான், அவன் இங்கதான் இருக்கான். எங்க எங்க? ரெவேனுக்கு குறுக்க யார் இருக்கா? அது எட்டி. நீ அவனை பாத்தியா? அவனுடைய கால் தடங்கள் அத நான் அங்க பார்த்தேன். வாங்க போலாம். அப்படி அது உண்மைனா நம்ம போனாத இன்டர்நெட்ல போடலாம்ல. வேண்டாம், அங்க நீங்க போக கூடாது. எட்டினாலே பேட் லக். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கால் தடங்கள் எங்க இருக்குன்னு எங்களுக்கு காட்டு. வா முல்லா. இது ரொம்ப பெருசா இருக்கே, ரொம்ப பெருசா இருக்கு. இது கரடி மற்ற உயிரினங்களை விட ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. அந்த கால் தடம் அந்த பக்கம்தான் போகுது. இந்த கால் தடத்தோட நீ எங்களை போட்டோஸ் எடுக்கிறியா? உனக்கு பணம் கொடுக்கறோம். இல்ல, நாங்க திரும்ப மாட்டோம். தயவு செஞ்சு அங்க இருந்து வந்துடுங்க. எங்க போச்சு? ஆமா, இவ்வளவு பெரிய உயிரினம் எப்படி காத்துல மறைஞ்சு போயிருக்கோம்? இந்த மாசத்திலே இது 4வது புயல். வர வர புயலும் பனிச்சரிவும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லாமே அந்த எட்டியால தான். அவன் வந்தாலே எல்லாமே நாசமா போயிட்டு இருக்கு. புயல் வந்ததுக்கு காரணம் எட்டி இல்ல, மனுஷங்க இயற்கைய தொந்தரவு பண்றதுனால தான் அப்படி நடக்குது. மவுண்ட் எவரெஸ்ட்ல இருந்து மற்ற மலைகளை குப்பையாக்குறதே நம்ம தானே. அது மனுஷங்களுடைய தப்பு தான். இந்த கிரகத்துல நம்ம என்ன பண்றோம்னா இயற்கைய நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கை நம்மளாலதான் சேதமே அடையுது. வாங்க போலாம். அபு, எட்டியால தான் நிஜமாவே இந்த புயல் எல்லாம் வருதா? அதாவது எட்டி நமக்கு உதவிதான் செய்ய வரோம் லாப்கா. அதாவது மனுஷங்க தான் இயற்கைய எப்படி வச்சுக்கணும்னு தெரியாம அழிச்சிடுறோம். அப்புறம் எதுக்காக எட்டினாலே பேட் லக்குன்னு சொல்றாங்க? அது என்னன்னா இயற்கை ரொம்ப மோசமா இருக்கும்போதுதான் மனுஷங்களை எச்சரிக்கிறதுக்காக எட்டி இங்க வரும். ஆனா மனுஷங்க எல்லாரும் அவங்க செய்யற தப்புக்கு என்னைக்குமே பொறுப்பு எடுத்துக்கிறதே இல்ல. நமக்கு யார் மேலேயாவது பழி போட்டா போதும். அபு, உங்களுக்கு எட்டிய தெரியுமா? பல வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குரு என்ன அங்க கூட்டிட்டு போனாரு. எட்டி ஹிமாலயாவுடைய பாதுகாவலர். லாப்கா, இந்த பூமியை தாங்கின சில சக்திகள் இருக்கு. அதனாலதான் இந்த பூமியே இருக்கு. மலைகளை பொறுத்த வரைக்கும் அந்த சக்தி ஒரு கிறிஸ்டல்ல இருக்கு. என்னுடைய குரு என்கிட்ட கொடுத்த அந்த கிறிஸ்டல் புனித சடங்குகளை என்ன அவர் பண்ண சொன்னாரு. அந்த கிறிஸ்டல் எங்க இருக்கு அபு? டென்சன்,
டென்சன், நீ எங்க இருக்க? இத மறுபடியும் சரி பண்றது உன்னுடைய வேலை. எட்டி உனக்கு உதவி செய்வான். நேரம் வரும்போது எட்டி உன்கிட்ட வருவான். டென்சன், டென்சன், நீ எங்க இருக்க? கிறிஸ்டல், கிறிஸ்டல் எங்க? நான் அந்த கிறிஸ்டலை தொலைச்சிட்டேன். அது சரி, உங்க குரு எதுக்காக அந்த கிறிஸ்டலை உங்ககிட்ட கொடுத்தாரு? எட்டிக்கிட்ட ஏன் கொடுக்கல? எத்தனையோ ஆண்டுகளா மனுஷங்க தான் இயற்கையை அழிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா இப்போ சில சடங்குகளை நம்ம செஞ்சாதான் கிறிஸ்டல் திரும்ப கிடைக்கும். நம்ம அதை கண்டுபிடிக்கணும் லேப்கா. கிராமத்துல இருக்கவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாமா? எட்டிய பத்தி அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம். அதுக்கு இன்னும் நேரம் வரலன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எட்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கான். நம்மள அவன் கூப்பிடுறான். நீ என் கூட வரியா லேப்கா? வரேன், கண்டிப்பா நான் உங்க கூட வரேன். லேப்கா, நேரம் வந்துடுச்சு. இயற்கைக்கு நம்ம பண்ண வேண்டியது, நாம அந்த கிறிஸ்டலை கண்டுபிடிச்சாகணும். அது எப்படி? டெம்பிள் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு போய் புனிதமான மேப்பை கண்டுபிடிக்கணும். அது ஒரு ஆபத்தான தூரமான வழி. அதுக்கேத்தவங்க போனா மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்படியா? உண்மையான நல்ல மனசும் வந்த நோக்கமும் சரியா இருக்கிறவங்க. லேப்கா, என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. எதிர்காலம் என்னுடைய கையில தான் இருக்கு. அதனால உன்னுடைய பயணத்துக்கு உன் கூட எட்டி வருவான். என்னை இங்கேயே விட்டுட்டு நீங்க மட்டும் போல நினைச்சீங்களா அபு? நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பேன் தெரியுமா? நம்ம 3 பேரும் ஒரே டீம், சரியா? ஹாய். அபு, இதை தாண்டி நாம எப்படி போறது? மனசார இயற்கை தாய்க்கு நீ உதவணும்னு நினைக்கிறியா? இந்த காத்து நம்ம மனசதான் படிக்குது, வேற ஒன்றும் இல்லை. விருப்பம். உன் மனசார நீ நினைக்கிறத யோசி. இயற்கை என்னைய காப்பாத்துறதுக்காக அவங்க கஷ்டத்தை உணர்ந்து உன் மனசுக்குள்ளேயே அவங்கள சரி பண்ணு. கவனமா இரு. நான் உங்களை சரி செய்யணும்னு நினைக்கிறேன் இயற்கை அன்னையே. எங்களை மன்னிச்சிருங்க. மனிதர்கள் சார்பா நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்.
உங்களோட ஆவேசத்தை குறைச்சிக்கிட்டு நீங்க அமைதியா இருக்கணும். லேப்கா, நீ அந்த தண்ணியை எடுத்து இந்த தண்ணியில ஊத்துனாதான் நாம இதை தாண்டி போக முடியும். என்னால எப்படி இதை செய்ய முடியும் தாத்தா? இந்த நெருப்பு தான் இயற்கை அன்னை உணர்ற கஷ்டம். உண்மையா இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். கடலுக்குள்ள நீந்து உன்னால அன்பை உணர முடிஞ்சதுன்னா, அதுவும் இயற்கை அன்னைக்கான அன்பை உணர முடிஞ்சா அந்த நெருப்பு உன்னை ஒன்னும் பண்ணாது. இயற்கை அன்னை மேல அன்பு இல்லாம எப்படி இருக்க முடியும்? எங்க கிட்ட இருக்க எல்லாமே உங்ககிட்ட இருந்து கிடைச்சதுதான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணணும் அபு? எட்டி என்ன சொல்றான்னா, இத நீயே தான் கண்டுபிடிக்கணும்னு அவன் சொல்றான். இந்த நீர்வீழ்ச்சியை தாண்டி நம்ம எப்படியாவது போய் ஆகணும். இயற்கையை நம்ம பின்தொடர்ந்து போலாம், ஆனா அதை எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாம இருந்தா இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்காது. இயற்கைக்குன்னு தனி ஞானம் இருக்கு. எனக்கு பாக்குறதுக்கு வேற வழி இல்லாததுனால அவங்கள நம்பி அவங்கள பின்தொடரதான் போறேன். இந்த மேப்பை வச்சுதான் அந்த கிறிஸ்டல் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். இப்ப நாம கிராமத்துக்கு போய் அவங்க கிட்ட உதவி கேட்கலாம். எட்டி கூப்பிட்டதால நம்ம எல்லாரும் போய் கிறிஸ்டலை கண்டுபிடிக்கலாம். நாம அதை மறுபடியும் வச்சாதான் நாம நிம்மதியா வாழ முடியும். எட்டியால தானே நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்பட்டது. எதுக்கு அவன் சொல்றத நம்ம பண்ணணும்? நாம அந்த கிறிஸ்டலை திரும்பவும் வைக்கலன்னா இந்த மொத்த உலகமுமே கஷ்டப்படும். என் கூட வாங்க. நாங்க தான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டோம்ல டென்சன், நாங்க யாருமே உன் கூட இந்த பைத்தியக்கார பயணத்துக்கு வரமாட்டோம். லேப்கா, நம்ம மட்டுமே மலைக்கு போகலாம், சரியா? அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டலை கண்டுபிடிக்கலாம். இருங்க, நானும் உங்க கூடயே வரேன். டென்சன், இது சுத்த முட்டாள்தனம். இயற்கை அன்னைய கஷ்டப்பட வைக்கிறது தான் முட்டாள்தனம். இது சுயநலம். பேரழிவு ஏற்படும். எட்டியால நமக்கு உதவ முடியாது. அதால மோசமான விஷயங்களை மட்டும்தான் கொண்டு வர முடியும். இல்லவே இல்ல, எட்டி எங்களோட ஃப்ரெண்டு. எங்களை வாழ்த்தி அனுப்புங்க. எப்பவாவது நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். நல்ல விஷயங்கள் நமக்கு வழிகாட்டும். அப்புறம் டென்சிங், லேப்கா, டார்ஜ், அப்புறம் முன்லா, இவங்க எல்லாரும் தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க அந்த கிறிஸ்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக. அவங்க அதை கண்டுபிடிப்பாங்களா? அது இப்ப தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும். மனுஷங்க தன்னோட அழிவை எப்படி தேடிக்கிறாங்கன்னா இயற்கைய அழிக்கும் போது மட்டும்தான்.